எல்லாம் முடிந்துவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டியது தேவையில்லை. தற்பொழுதே கருத்து கணிப்பின் முடிவுகளில் அதிமுக 5 இடங்களில் கூட அதிக பெரும்பான்மையுடன் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலாவது ஒரு தொகுதிகளை கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாத நிலைதான் ஏற்படும் என்று இந்தியா டுடே போன்ற அனைத்து செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவில் அதிமுக வளர்ச்சியடையாமல் தோல்வியடைந்து வீழ்ச்சியை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா 3வது இடத்தில் இருந்த அதிமுக தற்பொழுது 5வது இடம் 6வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை பொறுமையாக பார்க்கக்கூடியும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது. இது தோல்விதான், ஆனாலும் அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தவில்லை. காரணம் 3.5% சிறுபான்மையினர்களின் ஓட்டுக்களை பெற தவறியதுதான். ஆனால் அதற்கடுத்தபடியாக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுக எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக மிக மோசமான நிலைமையாக மாறிவிட்டது. எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் கலந்து ஆலோசனை செய்யாமல் முடிவுகளை எடுத்ததற்காகத்தான் இந்த தோல்வி என்ற தகுதி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். தற்பொழுது ஜூன் 4ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி பதவியே பறித்து விடுங்கள். தற்பொழுது மீண்டும் இது போன்ற தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கு இதுதான் சரியான தகுதியாக இருக்கும். உடனடியாக அவரது பதவியை பறித்து விடுங்கள் என்று தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். நிச்சயம் இது போன்ற தவறுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறித்தால் மட்டும்தான் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமே அதிமுகவை சுக்குநூறாக உடைத்ததுதான். சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது முக்கியமான பொறுப்புகள் பதவியிலும் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டது அதிமுகவின் தொண்டர்களை சிதறடிக்க விட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களது அனைவரின் ஒற்றுமையால் தான் அதிமுக இத்தனை ஆண்டுகளாக வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் அதிமுகவை வழிநடத்தியதன் மூலமாக பல்வேறு வெற்றி. ஆனால் ஒரு ஆண் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக தற்பொழுது நடத்திய அதிமுக தலைமை ஏற்றத்திலிருந்து சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் பல்வேறு தோல்விகளை மட்டும்தான் அதிமுக கண்டுள்ளது. சரி, தற்பொழுது இதற்கு முடிவுதான் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தலைமை மாறினால் மட்டும்தான், மீண்டும் அதிமுகவில் அனைவரும் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அவர் அதிமுகவில் நீடிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தகுதி செங்கோட்டையனுக்கு இருக்கிறதா, அல்லது சசிகலா, ஓபிஎஸ் அல்லது தேர்தல் மூலமாக இதை உறுதிப்படுத்துவார்களா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி, தமிழகத்தில் பாஜகவை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இனி திமுகவும் சரி அதிமுகவும் சரி திண்டாட வேண்டியதுதான் என்று தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தனது தந்தை குமரி ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற காட்பாடி ரயில் நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு பாஜகவினர்கள் சிறப்பான வரவேற்பும் அளித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு இருந்தவர்களுக்கு இனிப்புகளை புதுவை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கியுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்றும் நாட்டின் நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக மக்கள் நன்றி தெரிவித்து வாக்களித்துள்ளார்கள். இதன் காரணமாக மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கொள்கிறேன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கருத்து கணிப்புகளை விட பாஜக கூட்டணி கட்சி அதிக அளவில் வெற்றி பெறும் தான் நம்புவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாஜகவை வரவேற்க மக்கள் தயாராக வருகிறார்கள் என்றும் இது ஒரு தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் இப்படி ஒரு வரவேற்பு இருப்பது இது ஆரம்ப கட்டம், இது வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்றும் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல பிரதமர் தியானம் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆன்மீக இடம் உள்ளது என்பதை உலகிற்கு பிரதமர் எடுத்துக்காட்டியுள்ளார். திருவள்ளுவர் சிலைக்கு என்று அங்கு மரியாதை செலுத்திவிட்டு தமிழ் மீதுள்ள பற்றையும் உணர்த்திவிட்டு தான் வந்துள்ளார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. சென்னையிலேயே 3-4 கொலைகள் அண்மையில் நடந்துள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதுவரை எந்த ஒரு தீர்வும் காணவில்லை என்றும் சவுந்தரராஜன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தற்பொழுது தமிழகத்தில் இதுவரை அல்லாத பாஜக மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக மத்தியில் போராடும் விதமாக தற்பொழுது தமிழகத்திலும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்றும் 5 முதல் 7 தொகுதிகள் வரை பாஜக இந்த முறை தமிழகத்தில் வெற்றியடையும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இது வரவேற்கத்தக்கதாகத்தான் அமைந்திருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறுவது போல் தமிழகத்தில் 5 முதல் 7 தொகுதிகள் வரை பாஜக வெற்றியடையுமேயானால் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மக்களவை தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் இது கணிசமான வெற்றியை பாஜகவிற்கு ஏற்படுத்தி தரும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.